அன்பா இருந்தீங்கன்னா பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது எடுத்துக்கலாமா, பணிவா இருந்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும். பணிவா இருந்தீங்கன்னா, பணிவுனா என்னடா அது கேட்டுருங்க. அன்பை பத்தி பேசுங்க. பணிவுனா என்ன? டீச்சர் ஒண்ணு அது டீச்சர் இல்ல அப்படி சொல்லுவா, அது ஏமாத்துறது. பணி காது கொடுத்து முதல்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன செய்யணும், கேட்கணும். அவ்வளவுதான், சாதாரண விஷயம். சொல்ல வந்ததை ஒரு அடிபட்டு வரான், கேட்டதா அடிபட்டு வரான், உன்னை சொல்ல வரான், நான் காது அடிபட்டியா எப்ப அவன் சிரிச்சுட்டே பேசினா அவனுக்கு கோபமாயிடும், அப்ப வெறுப்பாயிடாங்க. பணிவு யாரு வயசு சின்னவங்களோ பெரியவங்களோ யார் என்ன சொல்ல வந்தாலும் என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்கணும். அதான் பணிவு. அவங்களே கேட்கணும். பணிவுனா என்ன தம்பி, உங்களை வந்தாலும் சரி, பெரிய உத்தேசம் கிடைச்சாலும் சரி, பணிவாக எப்பயும் போல நீயாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு சிலர் கெட்டு வரும், நானும் பெரிய டீச்சர். பணிவார்த்தைன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவது அக்கா சொன்னாங்க ஒற்றுமை. சூப்பர் பாய். ஒற்றுமையா இருந்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும். ஒற்றுமையா இருந்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும். இந்த பள்ளியில கேட்டுங்க, 8th படிக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் 8th ஸ்டாண்டர்ட் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்தல், ஒற்றுமை இருந்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும், ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். அடுத்த பையன் என்னது, விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தீங்கன்னா விட்டு கொடுத்தல், விட்டு கொடுத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விட்டு கொடுத்தல் என்னடா, விட்டு கொடுத்தல் என்ன, உதவி செய்தல். விட்டு கொடுத்தா பாராட்டு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக பரிசை விட்டு கொடுக்குறாங்க, மார்க் விட்டு கொடுக்குறாங்க, அதை விட்டு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? உதவி செஞ்சீங்கன்னா யார் உதவி செஞ்சிருக்காரு மாதிரி அவனை கை கொடுங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு உதவி செய்யுது, வேலை மட்டும் வந்துடுறாரு, காலம் அமுக்கலாம், காலம் அமுக்கலாம், கை அமுக்கலாம், வண்டி போயிருப்பாரு, வண்டி துடைக்கலாம், சைக்கிள். இதுதான் டெய்லி குருவை பார்த்துடுறோம். ஆனா குரு என்னதான் சொல்லிட்டாலும் சாயங்காலம் குரு வீட்டுக்கு போக முடியாது, நேரம் அந்த வீட்டு தான் போகணும். அப்ப குரு ஆசிரியர் அவங்க மூணாவது மாதா பிதா குரு ரெண்டாவது. அப்ப என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அப்பா அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு டெய்லி முடியும், உங்களால டெய்லி முடியும், டெய்லி உதவி பண்ணுங்க. ஏன்னா அது யாரு வீடு, யார் வீடு புரியுதா, யார் வீடு, நம்ம வீடு.